பேசுகிறவங்க பேசுவாங்க. என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன், ஷூட்டிங் போகவே முடியாது. நாளையிலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு. ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல, நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில். நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறதில்ல, ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பொண்ணும் கிடைச்சிச்சு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. எஸ், I want to, I would love to, and I am going to marry Danchika. She's a wonderful person. கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சரளம்மா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்தளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது, வராது. Both of us understand each other very well. It's a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். எஸ், நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்போவுமே he saves the best for the lastன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We are going to lead a very positive and lovely life. புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். அண்ட் ஐ ட்ரஸ்ட் ஹர். அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமாக நடிப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் 2 பேரை பாராட்டணும். ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜயசாந்தி மேடம்க்கு அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன். சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல. உண்மையிலே வந்து ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப், நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு. நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்கள் 2 பேர் தான் செக்யூரிட்டி. அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பாராட்டணும். அதே போல் எனக்கு பிடிச்ச ஃபைட் மாஸ்டர், ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னா எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அனல் இருக்கட்டும், அன்பர் இருக்கட்டும், கனல் மாஸ்டராக இருக்கட்டும், எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஹீஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இப்போ இவரை எடுத்துட்டோம், இவர் சேர் எடுத்துட்டோம், இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு. நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில், மதகஜராஜ படத்தில் வந்து இந்த 6 பேக் ஃபைட்டு நானும் சோனு சூது சண்டை காட்சி வந்து அவர் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார்.
உட்காருங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், நீங்கள் உட்காருங்க. நீங்கள் நின்னீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம். ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு 6 பேக் ஃபைட்டு. இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டரில் வந்து யூஸ்வலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், 6 பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு. 6 பேக் வச்சாலே அந்த படம் ஓடாது. ஆனால் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் ஓடிச்சுன்னா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி. எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னுவாங்க. கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா, இல்லை டேட் இல்லைன்னு. சரி ஓகே, அடுத்த வாட்டி வந்து 6 மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் டைரக்டர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும். எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு, பேரரு சாரு, என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சாரு, எல்லாரும், மிலிட்டரி டைரக்டர் சாரு, சசிகுமார் சாரு, பூபதி சாரு, டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா, ஆல் த வெரி பெஸ்ட். வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி.